இந்த சட்டம் வந்தா என்ன தெரியுமா நடக்கும்? அதே வட சென்னையில வர்குந்தா பள்ளிவாசலுடைய வக்ஃப் சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டிருக்கின்றது. மஜ்லிஸே மாமூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுடைய சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டிருக்கின்றது. மண்ணடியில மட்டும் சொன்னேன். நான் இடையில 2-3 நாட்களுக்கு முன்னால் திருவள்ளூர் போயிருந்தேன். திருவள்ளூர்ல ஏக்கர் கணக்கில் பல 1000 கோடி மதிப்பு இருக்கக்கூடிய ஏக்கர் கணக்கான நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழ்நாட்டுல தானி இருக்கின்றதா? திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இந்த 4 ஆண்டுகளில் வக்ஃப் சொத்து இவ்வளவு வக்ஃப் சொத்து இருக்கின்றது, இவ்வளவு வக்ஃப் சொத்தை நாங்கள் மீட்டெடுத்திருக்கின்றோம், இவ்வளவு வக்ஃப் சொத்து ஆக்கிரமிப்பில் இருக்கின்றது என்று தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்லிக் கொள்ள முடியுமா? வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய முடியுமா? சட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடத்தான் பாக்குது, வக்ஃப் சொத்தை திருடத்தான் பாக்குது. அத திட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம், எஸ்டிபிஐ திட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் இதோ புறப்பட்டு விட்டது. அது கபரிஸ்தான்ல போற ஒரு சட்டத்தை கபரு குழியில போட்டு புதைப்பதற்கு கபரில் இருந்து மண் பிடியை எடுப்போம், ஒரு பிடி மண்ணை எடுத்து வைத்திருப்போம். RSS சங்க பரிவார கூட்டங்களும் ஹெச் ராஜாவும் அயோத்தி திருப்பரங்குன்றத்தில் இருந்து நாம் யுத்தத்தை துவங்கி விடுவோம், அயோத்தி ஆகிவிட்டது, அயோத்தி வந்து விட்டது என்று சொல்லி காட்டுகின்றார்கள். தோழர்களே, திருப்பரங்குன்றத்துக்கு அயோத்தியும் வராது, வரவும் முடியாது, சொல்லி காட்டுகின்றோம். அயோத்திக்கு எஸ்டிபி கட்சி வரும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தபடியாக இங்கே சிறப்புமிக நடந்து கொண்டிருக்கும் இந்த வக்ஃப் திருத்த மசோதாவை திரும்ப பெற சொல்லி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மாநாட்டிற்கு தலைமையேற்று இங்கே நடத்தி கொண்டிருக்கும் மேலும் நமது எஸ்டிபிஐ கட்சியின் மாநில பொதுச் செயலாளருமான மதிப்புக்குரிய அண்ணன் அபுபக்கர் சித்திக் அண்ணன் அவர்களை சிறப்புரையாற்றும்படி அன்போடு அழைக்கிறேன். சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வக்ஃப் உரிமை மீட்பு மாநாடு ஒன்றிய பாஜக அரசே அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான வக்ஃப் திருத்த மசோதாவை ரத்து செய். 1991 மத வழிபாட்டு தலங்களுக்கான சிறப்பு சட்டத்தை அமல்படுத்தி இறை இல்லங்களை பாதுகாத்திடு என்ற கோரிக்கைகளோடு மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சென்னை வடக்கு மண்டலத்தின் சார்பாக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் மாநாட்டிற்கு வரவேற்பு ஆற்றிவிட்டு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய எஸ்டிபி கட்சியுடைய மத்திய சென்னை மாவட்டத்துடைய தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முகமது இஸ்மாயில் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே சிறப்புரை ஆற்றிவிட்டு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய ராஜா முகமது அவர்களே, சிறப்புரை ஆற்றுவதற்கு வருகை தர இருக்கின்ற சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் மாநில தலைவர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் நெல்லை முபாரக் அவர்களே, தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் தியாகோ அவர்களே, ஜனநாயக வழக்கறிஞர் சங்கத்துடைய மாநில சிறப்பு தலைவர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பாரதி அவர்களே, எஸ்டிபி கட்சியுடைய மகளிர் அணியான விமன் இந்தியா மூவ்மெண்ட் உடைய மாநில தலைவி கண்ணியத்திற்குரிய ஃபாத்திமா கனி அவர்களே, ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஹைதர் அலி அவர்களே, மற்றும் இந்த மேடையிலே முன்னிலை வைத்துக் கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய எஸ்டிபி கட்சியுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் முகமது ரஷீத் அவர்களே, எஸ்டிபி கட்சியுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய ரவிச்சந்திரன் அவர்களே, எஸ்டிபி கட்சியுடைய மத்திய சென்னை மாவட்டத்துடைய பொதுச் செயலாளர்
சலீம் ஜாஃபர் அவர்களை, எஸ்டிபி கட்சியுடைய திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய சாதிக் அவர்களை, பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பாசித் அவர்களை, சென்னை மேற்கு மாவட்டத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய அகமது அவர்களை, பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய மைதீன் அவர்களை, வடசென்னை கிழக்கு மாவட்டத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பூட்டோ மைதீன் அவர்களை, பொதுச் செயலாளர் சா நவாஸ் அவர்களை, வடசென்னை மேற்கு மாவட்டத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய சீனி முகமது அவர்களை, பொதுச் செயலாளர் சம்சுதீன் அவர்களை, மேலும் இங்கே மெருகூட்டி கொண்டிருக்கக்கூடிய வர்த்தகர் அணியுடைய எஸ்டிபி கட்சியுடைய வர்த்தகர் அணியுடைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஹலீல் அவர்களை, எஸ்டிடியுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய பூட்டோ சாகுல் அவர்களை, மண்டல தலைவர் மரியாதைக்குரிய முசம்மில் அவர்களை, மற்றும் இங்கு மேடையில் இருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களை, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய, நீதிக்காக குரல் கொடுப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களை, இளைஞர்களை, கண்ணியத்திற்குரிய சகோதரிகளை அனைவருக்கும் இனிய மாலை நேரத்துடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொண்டு, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களை, இளைஞர்களை, ஒரு உன்னதமான உரிமைக்காக உரிமை மீட்பு போராட்டம், உரிமை மீட்பு மாநாடு, வக்ஃப் உரிமை மீட்பு மாநாடு. ஏன் இந்த மாநாடு? இதனுடைய நோக்கம் என்ன? இதனுடைய தேவை என்ன? தோழர்களே, பாபர் பள்ளி இடிக்கப்பட்ட பிறகு, பாபர் பள்ளி இடிக்கப்பட்ட பிறகு ஆர்எஸ்எஸும் சங்க பரிவார கூட்டங்களும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பாபர் பள்ளியை இடித்து விட்டோம், காசி மதுரா பாக்கி இருக்கின்றது. இந்திய தேசத்திலே 3000 பள்ளிவாசல்களை இடிப்பதை நாங்கள் இலக்காக கொண்டிருக்கின்றோம். என்னங்க என்னங்க எப்படிடா இடிக்க முடியும்? வாய்ப்பு இருக்கின்றதா என்றெல்லாம் இங்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம், மேதாவிகள் எல்லாம் எக்கச்சக்கமா பேசினார்கள். அதெல்லாம் முடியாதுங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எதிரிகளை பற்றி, எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை பற்றி, எதிரிகளுடைய சதிகளை பற்றி அறியாத தெரியாத குறுமதியாளர்களுடைய சிந்தனையிலே அப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளிப்பட்டது. தோழர்களே, எதிரிகளுடைய அக்கு வேறு ஆணு வேறு இண்டு இடுக்கு மூல முடுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கக்கூடிய சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அவர்களுக்கான செக்கை வைப்பதற்கு, அவர்களுக்காக ஒரு அடி நகர்வதற்கு கூட அனுமதிக்காத சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை அமல்படுத்தும் பொழுது கொதித்தெழுந்தது, தீயிட்டு கொளுத்தியது இந்திய தேசமெங்கும் வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவுடைய நகல்களை. ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய ஒவ்வொரு அடிகளையும், சங்க பரிவார கூட்டங்களுடைய ஒவ்வொரு அடிகளையும் அறிந்த பேரியக்கம் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. சும்மா இல்லைங்க, ஏதோ போற போக்கில் சொல்லிட்டு போறாங்கிற மாதிரி எஸ்டிபி கட்சி என்ன செய்யாதுன்னா எடுத்துக்காது. 3000 பள்ளிவாசல்களை இடிப்பதற்கான வழித்தடத்தை ஆர்எஸ்எஸும் அதனுடைய அமைப்புகளும் துணை அமைப்புகளும் முன்னே வைத்திருக்கின்றது. அந்த வழித்தடத்தினுடைய பாதை தான் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா. வக்ஃப் சட்ட திருத்த மசோதா சிஏஏ என்ற சட்டத்தை அமல்படுத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய குடியுரிமையை, முஸ்லிம்களுடைய வீடுகளை, முஸ்லிம்களுடைய அடையாளங்களை எப்படி கேள்விக்குள்ளாக்கியதோ அதே போல முஸ்லிம்களுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள், முஸ்லிம்களுடைய அடையாளங்கள் இருக்கக்கூடிய மதரசாக்கள், முஸ்லிம்களுடைய அடையாளங்கள் இருக்கக்கூடிய தர்காக்கள், ஈத்கா மைதானங்கள் அத்தனையும் கேள்விக்குள்ளாக்கக்கூடிய அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் வக்ஃப் திருத்த சட்ட மசோதா. அந்த 3000 பள்ளிவாசல்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிவாசல்களும், நான் போற இடத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன், இங்கேயும் நிறைய பள்ளிவாசல் இருக்கின்றது, நமக்கு பக்கத்திலையும் நம்ம இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் பள்ளிவாசல் இருக்கின்றது. இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிவாசல்களும் வக்ஃப் செய்யப்பட்ட பள்ளிவாசல்கள். ஒரு பள்ளிவாசல் கூட தனியாருக்கு சொந்தம் இல்லைங்க. மிக தெளிவாகத்தான் காய் நகர்த்தி இருக்கின்றார்கள். எங்கிருந்து இந்த சட்டத்தை எடுக்கின்றார்கள்? இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய வக்ஃப் சட்ட திருத்த மசோதா எவ்வளவு ஆபத்தானது என்பதற்கு ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் சொல்றேன்.
இந்த சட்டத்தை எங்கிருந்து எடுக்கின்றார்கள் தெரியுமா? 1949 டிசம்பர் மாதம் 22, 23 அர்த்த ராத்திரியில பாபர் பள்ளிவாசல்ல போய் சிலைய வைக்கிறான். 23ஆம் தேதி, டிசம்பர் 23ஆம் தேதி அன்றைக்கு இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தை அயோத்தியாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் அன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்தான் கே நையாரிடம் முஸ்லிம்கள் ஓடுகின்றார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சட்டம் எவ்வளவு ஆபத்தானது, எங்கிருந்து புறப்பட்டிருக்கிறான், எங்கிருந்து எடுத்திருக்கிறான் என்று பார்க்கும் பொழுது 23ஆம் தேதி 1949 23ஆம் தேதி அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் ஓடுகின்றார்கள். ஐயா, எங்க பள்ளிவாசல்ல சிலையை வச்சு விட்டாங்க ஐயா, எப்படியாவது வெளியே எடுத்து போடுங்களேன் என்று கேட்கும் பொழுது பள்ளிவாசலுடைய கதவுகள் இழுத்து மூடப்பட்டது. மூடப்பட்டது மட்டும் இல்லைங்க, இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிவாசல்களும் அமல்படுத்த விட வேண்டும் என்ற அடிப்படையில் 2024 ஆகஸ்ட் 8ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா என்ற அடிப்படையில் கிரண் ரிஜிஜு அவர்களுடைய தலைமையில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இப்ப சொல்லுங்க, எவ்வளவு பெரிய ஆபத்தான தெரியுமா? ஏன் எஸ்டிபி கட்சி வீடு வீடாக வீதி வீதியாக தோழர்களே, இங்கே மட்டுமல்ல, தமிழகத்தில் மட்டுமல்ல, சென்னையில் மட்டுமல்ல, இந்திய தேசம் முழுவதும் வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக ஒட்டுமொத்த மக்களையும் திரட்டிக் கொண்டு இருக்கின்றது. அவ்வளவு மோசமான சட்டம். ஒரு பள்ளிவாசலை இழந்துட்டோம், அடுத்த பள்ளிவாசலை என்ன கூட கூடாதுங்க. அந்த அளவிற்கு நம்முடைய வேகம் இருக்கணும். எவ்வளவு பெரிய கொடுமை. இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்படி எல்லாம் வியாக்கியானம் கொடுக்குறாங்க பாருங்க. ஏண்டா, உனக்கு 67 இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ ஆட்சியில் உட்கார்றதுக்கு இந்த முஸ்லீம் சமுதாயம் காரணம். சமூக நீதி சமூக நீதி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாயே, என்னையா சமூக நீதி? ஐயோ, இந்த கட்சி காப்பாத்து அந்த கட்சி காப்பாத்துனா நம்மளை எல்லாம் நட்டாத்துல விட்டுருக்காங்கிறதுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு மிகப்பெரிய ஒரு உதாரணம். மிகப்பெரிய ஒரு உதாரணம். திசையன் விலையில, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திசையன் விலையில வக்ஃப் சொத்துங்க. காதர் மொய்தீன் காதர் பள்ளிவாசலுக்கு சொந்தமான 1.25 ஏக்கரு அரசு போக்குவரத்து கழகத்திற்காக பணிமனைக்காக 1993 கொடுக்கப்பட்டது. முடிஞ்சு போச்ச காலம். திருப்பி கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எம்எல்ஏ ராதாபுரம் எம்எல்ஏ அப்பாவு அது தனியாருக்கு சொந்தம், காதருக்கு சொந்தம், தனியார் சொத்து என்று இப்படி தள்ளாடிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியாது திமுக செய்யற கொடுமையா இது? ஏன் உங்களை நம்பி தானே எத்தனை காலம் இந்த மக்கள் நம்பி ஓட்டு போட்டு ஆட்சியில் உட்கார வச்சிருக்காங்க. அவங்களுக்கு செய்யற அநீதி இல்ல. அது மட்டும் இல்லைங்க, திருப்பரங்குன்றங்க 400 வருஷம் பாரம்பரியம் இருக்கிறது. திருப்பரங்குன்றத்துடைய மலை கொண்டாடி இருக்கணும். தமிழ்நாடு அரசு உண்மையிலேயே சமூக நீதி அரசாக இருக்குமேயானால் என்ன செஞ்சிருக்கணும்? கொண்டாடி இருக்கணையா? உலகத்தில் இருக்கலாம் ஓடி வந்து பாரியா திருப்பரங்குன்றத்தை. மேல மலையில சிக்கந்தர் தர்காவும் அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசலும் இருக்கின்றது, முஸ்லிம்களுக்கானது. பக்கத்தில் காசி விஸ்வநாதருடைய கோயில் இருக்கின்றது, கீழே முருக பெருமானுடைய கோயில் இருக்கின்றது, பக்கத்திலே சமணர்களுடைய படுக்கைகளும் சமணருடைய ஆலயங்களும் இருக்கின்றது. ஒரே மலையிலங்க என்னங்க செஞ்சிருக்கணும்? கொண்டாடி இருக்கணும் இல்லையா? வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய இந்தியாவை தமிழகம் சான்று பகர்கின்றது என்ற அடிப்படையில் திருப்பரங்குன்றத்தில் போர்டு வச்சு ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இந்தியாவுடைய பண்பாட்டை எடுத்து எம்பக்கூடிய திருப்பரங்குன்றத்தை என்னங்க செஞ்சு விட்டாங்க? ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கூட்டங்களும் ஹெச் ராஜாவும் அயோத்தி திருப்பரங்குன்றத்தில் இருந்து நாம் யுத்தத்தை துவங்கி விடுவோம், அயோத்தி ஆகிவிட்டது, அயோத்தி வந்து விட்டது என்று சொல்லி காட்டுகின்றார்கள். தோழர்களே, திருப்பரங்குன்றத்துக்கு அயோத்தியும் வராது, வரவும் முடியாது. சொல்லி காட்டுகின்றோம், அயோத்திக்கு எஸ்டிபி கட்சி வரும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அயோத்திக்கு மட்டும் இல்ல
வாரணாசிக்கு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து சேரும், மதுராவுக்கு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து சேரும். தோழர்களே, ஏதோ இந்த மேடையில் நின்று கொண்டு சவால் விடுகின்ற எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இப்பொழுது தற்பொழுது நடைமுறையில் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக 3 மாவட்ட கவுன்சிலர்களை சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா கிடைத்திருக்கிறது என்பதை நினைவுபடுத்துகின்றேன். கொஞ்சம் தாயா இங்க வராத அயோத்தி, நாங்க அங்க வருவோம். எஸ்டிபி கட்சி வரும், அயோத்திக்கு வரும், மதுராவுக்கு வரும், வாரணாசிக்கும் வரும். கொஞ்சம் பொறுத்துரு, கொஞ்சம் காலம் பொறுத்துரு. பிறக்கும் பொழுது எஸ்டிபி கட்சி பிறக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சொல்லுவார்கள், என்ன சொல்லுவாங்க? நண்பனு இல்ல பகைவனு இல்ல என்று சொல்லி காட்டுவார்கள். நிரந்தர நண்பனும் இங்கே அரசியல் கிடையாது, நிரந்தர பகைவனும் இந்த அரசியல் கிடையாது என்று சொல்லி காட்டுவார்கள். சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா தன்னுடைய நிரந்தர எதிரியை சங்க பரிவார கூட்டத்தை RSS சித்தாந்தத்தையும் நிரந்தர எதிரியாக சொல்லிக்கொண்டு களம் இறங்கி இருக்கின்றது. நீங்க வேணா எவன சேர்ந்துக்குவ, இன்னைக்கு சேர்ந்துக்குவ, நாளைக்கு இல்லம்பா. எல்லா நிலையிலும் எந்த அளவிற்கு என்றால் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எந்த அளவுக்கு என்றால் இந்திய மண்ணிலிருந்து வேரோடு மேலடி மண்ணோடும் RSS சித்தாந்தத்தை பிடுங்கி ஏறுவதை தன்னுடைய இலக்காக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதனாலதான் வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவிற்கு அங்காளாய்க்கும் பொழுது அந்த கட்சி பார்க்க மாட்டாங்களா, இந்த கட்சி பார்க்க மாட்டாங்க சொல்லி காட்டும் பொழுது எவன் வந்தாலும் யாரு வராட்டியும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இந்த சமூகத்தை காக்கக்கூடியதுல முதன்மையாக நிற்கும் என்பதை பறைசாட்டி கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்குங்க, எவ்வளவு பெரிய பிராடு, எவ்வளவு பெரிய பித்தலாட்டம். எந்த அளவுக்கு திருநெல்வேலியிலே நான் 2-3 மாதங்களுக்கு முன்னால் இந்துக்களுடைய உரிமை மீட்பு போராட்டம் என்ற அடிப்படையில் இந்து முன்னணி நடத்தியது. மாநில செயலாளர், இந்து முன்னுடைய மாநில செயலாளர் சொல்லி காட்டுறாரு, வக்ஃபு சொத்து என்ன தெரியுமா? பாகிஸ்தானுக்கு விட்டுட்டு ஓடி போயிடுவாங்களே, அவங்க விட்டுட்டு போனது வக்ஃபு சொத்து, அதுக்கு தான் போராடுறாங்க. இங்க இருக்கவங்கலாம் இங்க 3000 ஏக்கர் இருக்கின்றதே கான்மியானுடைய சொத்து, அப்படி விட்டுட்டு போன சொத்து. எவ்வளவு பெரிய பிராடு, எவ்வளவு பெரிய பொய், எவ்வளவு பெரிய பித்தலாட்டம். தோழர்களே, அவன் பிறந்ததே பொய்யில தான் பிறந்திருக்கான். யாரு? இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சியும் RSS சங்க பரிவார கூட்டம் பொய்யில பிறந்தவங்க. அவன் பேசுறான், ராசா பேசுறாருங்க, ராசா பேசுறாருங்க. வக்ஃபு சட்டம் என்ன தெரியுமா? ஒரு இணையதளத்துக்கு பேட்டி கொடுக்கிறாரு. வக்ஃபு சட்டம் என்ன தெரியுமா? அது இப்படி விட்டுட்டு போனத வக்ஃபு சட்டம் டாக்குமெண்ட் இல்லாதது எவன் தான் வக்ஃபு சட்டம் சொன்னா? வக்ஃபு சட்டம் எவன் சொன்னது? தோழர்களே, அந்த காலத்தில் எனக்கு தெரியுங்க, இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்களுக்கு தெரியும், கை நாட்டு வச்சிருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துக்கள் இருக்கின்றது. சொந்த சொத்து கிரயமானதையே கை நாட்டு வச்சிருக்காங்க. அந்த அளவு தான் அவங்களுடைய மதி, அவங்களோட அறிவு. ஒரு 10, 25, 30 ஆண்டுகளுக்கு முன்னால், 50 ஆண்டுகளுக்கு முன்னால், அதுக்கு முன்னாடி அப்படியே வாய் வார்த்தை இருக்கக்கூடிய சொத்துக்கள். டாக்குமெண்ட் இல்லைன்னா சொல்லிருவீங்களா வக்ஃபு சொத்து இல்லைன்னு? என்னையா அது? எப்படியா நீ பேசுற? உங்களுக்கும் ஆராசா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆராசாவுக்கும் இந்து முன்னுடைய மாநில செயலருக்கு என்ன வித்தியாசம்? இந்த மக்களுக்கு ஒழுங்காக போதிக்க வேணாம், ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க வேணாம்? தானையா தான் சொத்த மறுமையில் கிடைக்கக்கூடிய ஈடேற்றத்திற்காக, மக்கள் நலனுக்காக, மக்கள் பணிக்காக, அறப்பணிக்காக வழங்கி இருக்கக்கூடிய அத்தனையையும் இன்னைக்கெல்லாம் பாருங்க, வக்ஃபு சொத்துல பள்ளிவாசல் கட்டி இருக்கிறது மட்டுமா, மதரசாக்கள் மட்டுமா கட்டி இருக்காங்க, பள்ளிக்கூடங்கள் கட்டல. வக்ஃபு வாரிய கல்லூரி எங்கே இருக்கு? எத்தனையோ கல்லூரிகள் இருக்கின்றது. அங்க இருக்கக்கூடிய இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவ மக்களும் படிக்கின்றார்களே. தோழர்களே, இப்படி பொய்யையும் புரட்டையும் வதந்தியையும் பரப்பிக் கொண்டு வக்ஃபு சொத்துக்களை அபகரிக்க பார்க்கின்றது RSS சங்க பரிவார கூட்டங்களும். அதற்கு திமுக துணை போகுதுன்னா உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நல்லா சிந்திச்சு பார்க்கணும். எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய கொடுமை. தோழர்களே, இந்திய தேசத்துல வக்ஃபு சட்ட திருத்த மசோதா எவ்வளவு ஆபத்தானது என்பதற்கு 1-2 உதாரணங்களை சொல்லிவிட்டு நிறைவுக்கு வருகின்றேன். இந்த சென்னையில ராயபுரத்தில் குணங்குடி மஸ்தானுடைய தர்கா இருக்கின்றது. என்னையா நடத்திட்டு இருக்கான்? வக்ஃபு வாரியத்துடைய தலைவரும் வக்ஃபு வாரியத்துடைய போர்டும்
என்ன நடத்திக்கிட்டு இருக்காங்க? எவ்வளவு பெரிய மோசடி! சொத்துக்களை அபகரித்து வச்சிருக்கிறாங்க. கேட்கறதுக்கு நாதி இல்லை. இப்ப மகரிபு தொழுவை என்ன செஞ்சாங்க? காயல்பட்டினத்துடைய தர்ம கடங்கள் அங்கப்பநாயக தெருவில் இருக்கக்கூடிய தர்ம கடங்களை தான் தொழுதுட்டு வந்தேன். அதே தர்ம கடங்குக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ராயபுரத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் பல நூறு கோடிக்கு சொந்தமான சொத்துக்களை எல்லாம் அபகரித்து வைத்திருக்கின்றார்கள். என்ன தெரியுமா நடக்கும்? இந்த சட்டம் வந்தா என்ன தெரியுமா நடக்கும்? அதே வடசென்னையில பர்குந்தா பள்ளிவாசலுடைய வக்பு சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டிருக்கின்றது. மஜ்தே மாமூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுடைய சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டிருக்கின்றது. மண்ணடியில் மட்டும் சொன்னேன். நான் இடையில 2-3 நாட்களுக்கு முன்னால் திருவள்ளூர் போயிருந்தேன். திருவள்ளூர்ல ஏக்கர் கணக்கில் பல 1000 கோடி மதிப்பு இருக்கக்கூடிய ஏக்கர் கணக்கான நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழக அரசிட்ட ஒரே ஒரு அறிக்கை தாருங்கள், 3 வருஷம் 4 வருஷத்தை கடத்தி வர்றீங்கல்ல, ஒரு அறிக்கையா, ஒரே ஒரு வெள்ளை அறிக்கை தாருங்கள். தமிழ்நாட்டில் தானி இருக்கின்றதா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு? இந்த 4 ஆண்டுகளில் வக்பு சொத்து, இவ்வளவு வக்பு சொத்து இருக்கின்றது, இவ்வளவு வக்பு சொத்தை நாங்கள் மீட்டெடுத்திருக்கின்றோம், இவ்வளவு வக்பு சொத்து ஆக்கிரமிப்பில் இருக்கின்றது என்று தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்லிக் கொள்ள முடியுமா? வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய முடியுமா? தோழர்களே, வக்பு சட்ட திருத்த மசோதா என்ற அடிப்படையில் 12 வருஷம் 15 வருஷம் அதுல ஒருத்தன் இருந்தான்னா அதுல கடை போட்டு இருக்கிறான், ஊடு கட்டி வச்சிருக்கிறான். என்னங்க அர்த்தம்? இந்த சட்டத்தை தூக்கிட்டு இங்கே கலெக்டர்கிட்ட போவாங்களாம். ஐயா கலெக்டர, இந்த இடத்துல 10 வருஷம் இல்ல 15 வருஷம் இருக்கிறேன், எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு தான் கொடுங்க, எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா, அப்படியா ஏதாவது இருக்கா? ஆமா இருக்கு. பாருங்க, கரண்ட் பில் என் பேர்ல தான் இருக்கு, வரி நான் தான் கட்டுறேன், பரவாயில்ல. கலெக்டர் கையெழுத்து போட்டு அவனுக்கு சொந்தங்க. என்னங்க, கலெக்டர் கையெழுத்து போட்டா அங்க இருக்கிறவனுக்கு சொந்தம். கஞ்செடுத்து கும்பிட்டு ஐயா கைய காலை பிடிச்சி பொழப்புக்கு வழி இல்லை, பொண்டாட்டி புள்ள நடுத்தூரில் நிற்கிது, கடையை போட்டுக்கிறேன் அப்படின்னு கைய காலை பிடிச்சி அங்க இருக்கக்கூடிய ஜமாத்தை, அங்க இருக்கக்கூடிய வக்பு வாரியத்தை கரெக்ட் பண்ணி இடத்த போட்டா தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க பழமொழிகளை, கிராமப்புறத்தில் இடத்த கொடுத்தா மடத்தை பிடிக்க பார்க்கிறாண்டு. தோழர்களே, அந்த அடிப்படையில் மொத்த வக்பையும் அபகரிப்பதற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு சட்டம் போட்டு இருக்காங்க. தோழர்களே, ஒரு பாட்டு நினைவுக்கு வருகின்றது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அத சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குதுன்னு முன்னாடி பாடுனாங்க. இப்ப என்னடான்னா ஒன்றிய பாஜக அரசு சொல்றத பார்த்தோம்னா, சட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடத்தான் பாக்குது, வக்பு சொத்தை திருடத்தான் பாக்குது, அத திட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம், எஸ்டிபிஐ திட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் இதோ புறப்பட்டு விட்டது. எஸ்டிபிஐ கட்சியுடைய பயணம் என்பது தோழர்களே, ஒரு பிடி மண்ணை கூட வக்பு சொத்துல பிடுங்குவதற்கு எடுப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம். வக்பு சட்டத்தை போட்டுட்டு ஏதாவது நிலத்தை பிடுங்க வர்றோம், அந்த இடத்த பிடிக்க வர்றோம் நினைச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றேன். நாங்கள் எல்லாம் ஒரு பிடி கையில் மண் எடுத்து வச்சிருப்போம். என்ன செய்வோம்? எல்லாருமே ஒரு பிடி மண்ணை எடுத்து வச்சிருப்போம். எதுக்கு மண் எடுத்து வச்சிருப்போம்? ஏங்க எப்பங்க ஒரு பிடி மண்ணை எடுத்து வச்சிருப்பாங்க? எங்க அண்ணன் சொல்லிட்டாருங்க, அது கபரிஸ்தான்ல போடுற ஒரு சட்டத்தை கபருக்குழியில போட்டு புதைப்பதற்கு கபரில் இருந்து மண் பிடியை எடுப்போம், ஒரு பிடி மண்ணை எடுத்து வைத்திருப்போம் என்பதை நினைவுபடுத்துகின்றேன். சும்மா இல்லையா, சும்மா சோடன நினைச்சியோ? இங்க பார், ஆயிரக்கணக்கான மக்கள் அறவழி போராட்டத்திலே தங்களை அர்ப்பணிப்பதற்கு இதோ வருகை தந்து விட்டார்கள். விட்டுற முடியுமா? வக்பு சட்டத்தை எடுத்துட்டு போ, இந்த பள்ளிவாசலை இடிச்சிட்டு போ, அந்த தர்காவை புடுங்கிட்டு போ, விட்டுறலாமா? என்னங்க செய்யணும்? என்ன செஞ்சா நுப்பாட்டுவாங்க? ஐயோ திரும்பி போகணுங்க. என்னங்க செய்யலாம்? என்ன செய்யலாம்? போராடணும். எந்த அளவுக்கு இருக்கணும் போராட்டம்? போராடினா வழக்கு போடுவாங்களா? பிரச்சனை இல்லையா? ஐயா ஜெயில பிடிச்சு போடுவாங்க, பிரச்சனை இல்லையா? அடிப்பானுவலங்க, எங்க சொத்த போவாங்க, பிரச்சனை இல்லையா? தோழர்களை நினைவுபடுத்துகின்றேன், சுவாமி விவேகானந்தர் சொல்லி காட்டினார்கள்,
தன்னலம் கருதாமல் எந்த தியாகத்திற்கும் தயாரான 100 நபர்களை தாருங்கள், இந்தியாவை புரட்டு போடுகின்றேன் என்றார். ஆயிரக்கணக்கான மக்கள் தன்னலம் கருதாமல் எந்த தியாகத்தையும் செய்யக்கூடிய சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா செயல் வீரர்கள் புறப்பட்டு விட்டார்கள். இந்த சட்டத்தை மண்ணோடு மண்ணாக புதைப்பதற்கு புறப்பட்டு விட்டார்கள் என்பதை நினைவுபடுத்துகின்றேன். தோழர்களே, RSS உடைய பயணத்தை அவர்களுடைய மொழியிலேயே சொல்லிவிட்டு நிறைவு செய்கின்றேன். RSS உடைய தேசிய தலைவர் மோகன் பகவத் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். என்ன தெரியுமா? RSS உடைய வாகனம் என்பது புறப்பட்டு விட்டது, புயல் வேகத்தில் புறப்பட்டு விட்டது, பிரேக்கே இல்லாத வாகனம் என்று சொல்லி காட்டினார். என்னங்க, புயல் வேகத்தில் கிளம்பிருச்சான், பிரேக் மட்டும் இல்லையா? என்னங்க நடக்கும்? தோழர்களே, அவர்களுடைய வாயிலிருந்து அவர்களுடைய அழிவை இறைவன் தீர்மானித்திருக்கின்றார். பிரேக்கே இல்லாத வாகனம் முட்டி செத்து போவடா, அதற்கான வழி திறந்தா வக்பு சட்ட திருத்த மசோதா நீயே ஏற்படுத்தியது, உனக்கே அது சாவுக்குழி சமக்குழி என்பதை நினைவுபடுத்துகின்றேன். தோழர்களே, பிப்ரவரி 13ஆம் தேதி இந்த சட்டத்தை அமல்படுத்தும் பொழுது, அதே பிப்ரவரி 13, 2025 மணிப்பூரில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கலைக்கப்பட்டது. அந்த வரிசையில் வக்பு சட்ட திருத்த மசோதா இந்திய தேசத்திலிருந்து RSS சங்க பரிவார கூட்டத்தையும் அடியோடு அழிக்கட்டும், அதற்கான அறப்போராட்டத்தை துவங்கிடுவோம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நிறைவு செய்கின்றேன். நன்றி. அனல் பறக்க RSS சங்க பரிவார்களை தோலுறுத்தி காட்டிய SDPI கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் அபுபக்கர் சித்திக் அவர்களுக்கு நன்றி.